பிரியமான இறை உறவுகளே, வல்லமையான இந்த நாளில் ஏதோ நற்கருணை ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபையை இந்த நற்கருணை முழுமையாய் பெற்றுக்கொள்ள, குறிப்பா இன்றைக்கு புதன்கிழமை ஒரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஆராதியுங்கள். இதோ நான் சூசையப்பர் ஆலயம் எண்ணூரில் இருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். வல்லமையான சூசையப்பர் நம்மை தொடுவாராக. சூசையப்பர் பெயரில் அபிஷேகமாய் வாழ்வோமாக. சூசையப்பர் நமக்காய் பரிந்துரைப்பாராக. குறிப்பா இந்த நாளில் உங்க குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிங்கள் அன்பர்களே. அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். எனவே இந்த ஆண்டவருக்காக நாம் தனித்து நிற்கணும் அன்பர்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்பாடுகள் வெளிப்பட வேண்டும். நாம் பார்க்கிற பார்வைகள் அதை எதை பார்ப்பார் என்பதை உணர்ந்து பார்க்கிற பார்வையாக என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய உடல் நான் ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதை செய்யக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் உண்டு அன்பர்களே. அற்புதங்கள் வாழ்க்கையில நிறைந்திருக்கும். அதெல்லாம் இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் எளிய அணுகுமுறையிலே நாம் பெற்றுவிடலாம். ஒரு ஜபத்திலே நாம் பெற்றுவிடலாம். ஒரு அன்பு காட்டுவதிலே நாம் பெற்றுவிடலாம். ஒரு உதவி செய்வதிலே நாம் பெற்றுவிடலாம். எனவே பிரியமானவர்களே, அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். 2 உவமைகள் சொல்லுகிறார். ஒருவர் ஒரு புதையலை பார்க்கிறார். அந்த புதையில் இருக்கிற இடத்தை பார்த்து விடுகிறார். இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 46 வரை உள்ள இறை வார்த்தையில அந்த புதையலுக்காக அவர் தாம் கூறிய யாவற்றையும் வித்துவிட்டு அந்த இடத்தை வாங்கியதாக, புதையலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் விலை உயர்ந்த முத்தை பார்க்கிறார். அடுத்த உவமை பாருங்க. விலை உயர்ந்த முத்து. அந்த விலை உயர்ந்த முத்தை பார்த்த உடனே தன்னிடம் இருப்பதையெல்லாம் வித்து விட்டு அந்த முத்தை வாங்கி தமதாக்கி கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நல்ல புதுசா ஒண்ணு பாக்குறோம். அது வாங்குறதுக்காக நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு விடுவோமா? சின்ன வயசுல இருந்து நம்ம வைத்தது எல்லாத்தையும் வித்து விடுவோமா? விற்க மாட்டோம். எப்படியாவது கடன் வாங்கியாவது வாங்க பார்ப்போமே ஒழிய, நான் சின்ன வயசுல இருந்து வாங்கிய வீடு இதை எப்படி நான் விற்பேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இதை எப்படி நான் விற்பேன் என்றுதான் நான் செயல்படுவோம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில அந்த இடத்தை பார்த்தவர் தனக்குரியதெல்லாம் வித்து விட்டு அந்த இடத்தை வாங்கியதாகவும், புதையலை பார்ப்பவர் தனக்குரியதெல்லாம் வித்துட்டு அந்த புதையலையும் அந்த முத்தையும் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. என்றால் அப்படின்னா எதை பார்த்திருப்பார் என்றால் அது உள்ள ஆசீர்வாதத்தை, இதன் மூலமாக நான் வாழ முடியும் என்று பார்த்திருப்பார். இது என் வாழ்க்கையை உயர்த்தும் என்று பார்த்திருப்பார். இவ்வளவு நாளா எதையெல்லாம் சேர்த்து வைத்தனோ அதை விட இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சேர்க்க வைப்பார் என்பதை எவர் உணர்கிறாரோ, எவர் புரிந்து கொள்கிறாரோ அவர் தான் இதெல்லாம் வித்துட்டு நம்ம இதை வாங்கிடுவேன், நான் ஆண்டவரை பிடிச்சிடுறேன். ஏனென்றால் ஆண்டவர் நான் இங்க வளர்ந்ததை விட அவரை பிடிக்கிறபடி இன்னும் அதிகமாக என்னை உயர்த்துவார். அப்பதான் அதை விற்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முழுமையா எண்ணிட்டமா, உன் வாழ்க்கையில என்னை பிரதிபலிக்கிற மாதிரி நெல்லு. நான் என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆவியை உனக்கு தருகிறேன், என் வல்லமை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று செய்தி. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியை வருவது போல அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு பூசைக்கு போற நேரத்துல சில வேலைகள்லாம் வரும். இந்த வாரம் பூசைக்கு போக வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு பூசைக்கு வரணும். நீ ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரத்துல உனக்கு நேரம் இருக்காது. நீ தூங்கி எழுந்த உடனே போய் செய்ய வேண்டியது இருக்கும். நீ தூங்கி எழுந்த உடனே ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஜெபம் பண்ண லேட் ஆயிடும். இருந்தாலும் இந்த ஜெபம் பண்ணிட்டு போனா அதை காட்டிலும் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். பண்ணாம போற அபிஷேகத்தை விட ஜெபம் பண்ணிட்டு போற அபிஷேகம் ரொம்ப பெரியது என்பதை உணர்ந்து கொள்வேன். நீ ஜெபம் பண்ணும்போது எதுவெல்லாம் முக்கியமான வேலை என்று ஜெபத்தை தடையாய் மாற்றுகிறதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் அபிஷேகம் மாற்றுகிறேன்னு சொல்லுகிறார், ஆசீர்வாதம் மாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ உன் வேலைகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வைத்து விட்டு நீ ஆண்டவரை முதன்மைப்படுத்திட்டு போ. எனவே நண்பர்களே, என்னுடைய ஆராதனைகள் பெரும்பாலும் ஜெபத்தை மையப்படுத்துகிறார். நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவுலாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதான் தினந்தோறும் விடியற்காலை 3 மணிக்கு நான் வழங்கி கொண்டே இருக்கிறேன். பெரியமான இதோடைய சாரம் என்னவென்றால், ஆண்டவரை முதன்மைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அவர் தான் முதன்மையானவரா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம தேடுறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் வல்லமையில வாழ்றவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் இறுக பிடித்துக் கொள்கிறா இருக்கணும். இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில எது பெரிய தடைகளாக இருக்கிறதோ, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்டுல எந்த சுமைகள், அது கடன் சுமையா இருக்கலாம், உறவு சுமையா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் சுமையாக இருக்கலாம், அதை அபிஷேகமாக, அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் உயர்த்துவார். எப்போன்னா அந்த பிரச்சனையை அவருக்கு நேரம் கொடுத்து அந்த பிரச்சனையில அந்த பிள்ளைகள் பெயர்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே துதிக்கிறேன், என் பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன், என் வாழ்க்கையை மாத்துங்க, அபிஷேகமா நிக்க வைங்க, ஆசீர்வாதத்தை காட்டுங்கப்பா என்று சொல்லிக்கிற பொழுது இந்த புதன்கிழமை ஆசீர்வாதமான புதன்கிழமை.
நமக்காக ஜெபிக்கிற புனித சூசையப்பர் வல்லமையான ஜெபம் நம்மை தாங்கும். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த பிள்ளைய இந்த ஆராதனை கமெண்ட்ல நீங்க அனுப்புவீங்க. ஃபாதர், நான் ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை வாழ்க்கை மாறிடுச்சு, என் வீட்டுல இருந்த ஒரு அமைதியற்ற நிலை, ஒரு சமாதானம் இல்லாத நிலை மாறி சமாதானமா மாறிச்சு, என் தொழில் அபிஷேகமா நிக்குது ஃபாதர், நான் உடல் சுகத்தோடு இருக்கிறேன், நாங்க ஜெபித்தோம், ஆண்டவரை முதன்மைப்படுத்தினோம். நான் சொன்னதுக்காக எல்லாம் இல்ல, இந்த ஆராதனை எல்லாம் இல்ல, நான் ஆண்டவரை முதன்மைப்படுத்தினேன், அதை இந்த ஆராதனை வழியே தெரிந்து கொண்டேன் என்று சாட்சி சொல்லும்படியாய் அப்பா உயர்த்துவார், அப்பா மாற்றுவார். அது ஆண்டவர் சொல்கிறார். 2 உவமை சொல்றாரு. ஒன்று, ஒருத்தன் போய் இடத்தெல்லாம் வாங்கிடுறான், அந்த இடத்த வாங்குறதுக்காக அந்த தனக்குள்ள இது யாவற்றையும் விற்கிறான். ஏன் யாவற்றையும் விற்கிறான்? அந்த புதையில் இருந்தது. வாழ்க்கையில் அப்படிதான், ஜெபத்துல புதையில் இருக்கிறது, ஜெபத்துல புதையில் இருக்கிறது. வேண்டு மற்றொன்று சொல்லுகிறார். ஒரு முத்து தேடுறான், விலை உயர்ந்த முத்தை வாங்குறான், வாங்குறதுக்கு காசு இல்லை, தனக்குள்ள யாவற்றையும் வித்துட்டு அந்த முத்தை வாங்குறான். ஏனென்றால் அந்த முத்த வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு தெரியும், அந்த முத்து வந்துட்டா இதை விட அதிகமா உயர்வேன். நம்ம ஜெபங்க, நம்ம ஜெபமாலை என்ற முத்து, ஜெபமாலை என்ற முத்து, தாய்மரியா நம்மோடு அமர்ந்து ஜெபிப்பதுதான் ஜெபமாலை. நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதே கிடையாது, ஜெபமாலை ஜெபிப்பதே கிடையாது, மாலை போட்டு ஜெபிக்கிறத தவிர்த்துட்டு பெரும்பாலும் ஜெபிக்கிறது கிடையாது. முத்தை இழக்காதீர்கள், முத்தை இழக்காத. வெறும் ஜெபமாலை கழுத்துல போடுவதால் அல்ல, அந்த ஜெபமாலை ஜெபித்து கழுத்துல போடுவதால். தினந்தோறும் ஜெபிக்கணும் என்றுதான் ஜெபமாலை கழுத்துல போடுறோம். ஆனால் ஜெபமாலை கழுத்துல போறதால மட்டுமே எல்லாம் மாறிவிடுமா என்றால் எனக்கு தெரியல. ஆனால் அது ஜெபித்து விட்டு ஜெபம் தொடுகிற போது அங்கெல்லாம் தேட வேண்டாம், கழுத்துல இருந்து எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், அது பாதுகாப்பா இருக்க கழுத்துல நம்ம போட்டுக் கொள்கிறோம். பெரியமான உறவுகளே, ஜெபிப்பதால் மட்டும்தான் வல்லமை. ஜெபிப்போம், கட்டுகள் நீங்கும், பிள்ளைகள் வாழ்வார்கள், குடும்பம் அபிஷேகமா ஆசீர்வாதமா இருக்கும். அப்பா நன்றி, ஓ வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, இறைவா நன்றி, இயேசுவே நன்றி. இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை எதற்காக ஜெபிக்கிறார்களோ, யார் பெயரை அறிக்கை எடுக்கிறார்களோ அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க, வல்லவரே நீங்க ஆசீர்வதிங்க. நாளுக்குரிய கிருபையில பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக, பிள்ளைகள் சாட்சியமாய் வாழ்வார்களாக. ஓ ஆவியானவரே, ஓ தூய ஆவியானவரே, உங்கள் வல்லமையால் நாங்கள் இருக்கும்படியா, ஓ என்னும் சூசையப்பற இதோ ஆளாகி இன்றது புதன்கிழமை ஜெபத்தில் இந்த குடும்பங்கள் மீட்கப்படும்படியா யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் அறிக்கை எடுக்கிறார்களோ, யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ அப்பா நீங்க மாத்துங்க. ஆண்டவரே நீங்க தொடுங்க அப்பா, அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான நிற்கிற ஆண்ட விடுதலை தருவார், உங்க வீடு அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறும். எனவே அன்பர்களே, வல்லமையான இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த புதன்கிழமை புனித சூசையப்பர் ஜெபத்துல நீங்கள் ஜெபத்தை தேர்வு செய்யுங்கள். ஆண்டவர் அபிஷேகத்தை உமக்கு சொந்தமாய் மாற்றுவாராக. இந்த நாளும் இனிய நாளே. எனவே நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்குகிறேன். எந்த குடும்பத்துக்கு இந்த ஆராதனை தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த யூடியூப் லிங்கை அனுப்புங்க. யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் மூலமா அனுப்புங்க. அவருக்காக என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஜெபத்துல, என்னுடைய திருப்பலியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளும் இனிய நாளே. காட் பிளஸ் யூ.